வணக்கம் நண்பர்களே. நேற்று ஒரு முக்கியமான ஒரு தீர்ப்பு ஒன்று வெளிவந்திருக்கின்றது. குற்றவாளி ஞானசேகரனுக்கு 30 வருட தண்டனையானது கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு பார்க்குறோம். அண்ணா யூனிவர்சிட்டி மாணவிக்கு குற்றம் விளைவித்த அந்த வழக்கில் ஞானசேகரனுக்கு 30 வருடங்கள் தண்டனையானது கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் ஒரு ஆறுதல் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த நடைபெற்ற அந்த குற்றத்திற்கு ஒரு 5-6 மாதத்திற்குள்ளாக அந்த வழக்கு விசாரிக்கப்பட்டு தீர்ப்பானது வெளியிடப்பட்டு அந்த தீர்ப்புக்கு பின் அவன் குற்றவாளி என்று நிறுவனமாகி அந்த குற்றத்திற்கான தண்டனையும் நேற்று அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஞானசேகரன் குற்றவாளிக்கு 30 வருடங்கள் தண்டனை, 30 வருடங்களுக்கு குறையாமல் அந்த தண்டனை என்பது அந்த வழக்கினுடைய தீர்ப்பு. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இது தமிழக மக்கள் அனைவருக்குமே ஒரு ஆறுதலான விஷயம். இந்த ஞானசேகரன் குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டு அவனுக்கு உண்டான தண்டனையானது கிடைத்திருக்கிறது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, திரு அண்ணாமலை அவர்கள், அந்த பாஜகவினுடைய முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு வீடியோ வந்து வெளியிட்டிருக்கிறார் இன்று. ஸோ அந்த வீடியோவில் வந்து அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, த சிடிஆர் ஆஃப் த கன்சர்ன் அக்யூஸ்ட் ஞானசேகரன், அந்த குற்றவாளி ஞானசேகரனுடைய அந்த மொபைல் எண்ணிற்கான அந்த சிடிஆரை வெளியிட்டிருக்கின்றார். சிடிஆர் என்பது கால் டீடைல்ஸ் ரிப்போர்ட். அவரை வந்து அது ஏற்கனவே என்னிடம் இருக்கிறது என்ற ஒரு தகவலை முன்னாடி கூறியிருந்தார். அந்த வழக்கிற்கு பின் நான் வந்து இந்த சிடிஆரை வெளியிடுவேன், அந்த விசாரணைக்கு பின் நான் வெளியிடுவேன் என்று அவர் கூறியிருந்தார். அன்றே அவர் வெளியிட்டிருந்தால் அந்த விஷயமும் அந்த விசாரணையில் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்க கூடும் என்று தோன்றுகிறது. எப்படியாயினும் அவர் வந்து இன்றைக்கு வந்து அதை வெளியிட்டிருக்கின்றார். ஸோ அவர் வெளியிட்டு அந்த சிடிஆருடைய டீட்டெயிலுடைய அடிப்படையில் அவர் வந்து சில கருத்துக்களை வந்து சில விஷயங்களை வந்து அவர் வந்து வெளிப்படுத்தியிருக்கின்றார் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த குற்றம் நடைபெற்றது வந்து அந்த டிசம்பர் 23ஆம் தேதி. அந்த 23ஆம் தேதி அரசு தரப்பு வக்கீல் நேற்று ஒரு பேட்டி கொடுத்திருந்தார்கள். அவர் அந்த அதே மாதிரி தீர்ப்பின் அடிப்படையில் அந்த குற்றம் நடைபெற்ற தருணத்தில் அந்த குற்றவாளியினுடைய மொபைல் எண் வந்து ஃப்ளைட் மோடில் வைக்கப்பட்டிருந்தது அப்படின்றத வந்து அவங்க வந்து நிரூபணமாகியிருக்கிறது அப்படின்றத அரசு தரப்பு வக்கீல் வந்து நேற்று ஒரு பேட்டியில் வந்து அவர் சொன்னாங்க. அதாவது இந்த தீர்ப்பு வெளிவந்ததற்கு பிறகு இது மாதிரி வந்து அப்போ ஆரம்பத்திலிருந்தே சொன்ன மாதிரி அந்த மொபைல் எண் வந்து ஃப்ளைட் மோடில் தான் வைக்கப்பட்டிருந்தது என்பது நிரூபணமாகியிருக்கிறது அப்படின்றத அவங்க சொன்னாங்க. அது அது அதே மாதிரி அதனுடைய நம்ம வந்து அந்த கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டோட அந்த டீட்டெயிலை கேட்டோம். அதே மாதிரி அந்த ஆப்ரேட்டர், நெட்வொர்க் ஆப்ரேட்டர், அந்த ஏர்டெல் கிட்ட இருந்து நாங்கள் வந்து ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வாங்கினதில் அவருடைய அந்த தொலைபேசி மொபைலானது ஃப்ளைட் மோடில் தான் வைக்கப்பட்டிருந்தது. இந்த மாதிரி எல்லாரும் சொல்கிற மாதிரி இவர் வேற யாருக்கிட்டையோ பேசினாரு, வேற யாரோ ஒரு சார் இருக்கிறாங்க அப்படின்றது எல்லாம் இல்லை அப்படின்ற விஷயத்த அவங்க பதிவு செய்தாங்க. யாரு? இப்போ தீர்ப்பு என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஞானசேகரன் குற்றவாளி, அந்த குற்றம் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றத தீர்ப்பு வந்து சொல்லியிருக்குது அப்படின்னு பார்க்குறோம். அண்ணாமலை அவர்கள் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சிடிஆர் ரிப்போர்ட்டும் அதே தான் சொல்கிறது. அதாவது என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஃப்ளைட் மோடுல வந்து அவர் வச்சிருந்தாருன்னு சொல்றாரு இல்லையா அந்த குற்றவாளி, அது உண்மைதான். சிடிஆரும் அதே தான் சொல்கிறது அப்படின்னு சொல்றாரு. ஆனால் அதற்கு பிறகு அந்த மொபைலை வந்து ஆன் செய்ததுக்கு அப்புறம், அந்த குற்றத்திற்கு பின்பு அந்த மொபைலை ஆன் செய்த பிறகு அந்த குற்றவாளி ஒரு குறிப்பிட்ட அந்த காவல் அதிகாரியுடன் பேசியிருக்கிறார். அந்த குற்றவாளி பேசியிருக்கிறார், ஞானசேகரன் பேசியிருக்கிறார் அப்படின்றத அவர் சொல்றார். அஸ் பர் சிடிஆர். அந்த காவல் அதிகாரி வந்து அந்த லோக்கல் காவல் அதிகாரி அப்படின்றத சொல்றாரு. அவருடைய பெயர் வெளியிடவில்லை. 48 மணி நேரத்திற்குள் அவருடைய பெயரை நான் வெளியிடுவேன் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறார். இதுவரை அந்த காவல் அதிகாரிகளுடைய பெயரை அண்ணாமலை அவர்கள் வெளியிடவில்லை. சரி, அதற்கு பிறகு மீண்டும் அந்த காவல் அதிகாரி 23 டிசம்பர் இரவு அந்த ஞானசேகரனுடன் தொலைபேசியில் பேசியிருக்கிறார் அப்படின்றதை பதிவு செய்கிறார். இதோடு சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஞானசேகரன் அந்த குறிப்பிட்ட அந்த கோட்டூர் ஏரியாவை சேர்ந்த கோட்டூர் சண்முகம் என்பவருடன் பேசியிருக்கிறார் அப்படின்ற தகவலை வந்து ஒரு பதிவு செய்கிறார். கோட்டூர் சண்முகம் அப்படின்றவர் யாருன்னா, திமுகவினுடைய கோட்டூர் புறத்தை சேர்ந்த ஒரு வட்ட செயலாளர்.
கோட்டூர் சண்முகம் என்பவர் அப்படின்றதையும் அவர் சொல்றார். திமுகவினுடைய அந்த வட்ட செயலாளருடன் கோட்டூர் சண்முகம் என்பவருடன் இவர் பேசியிருக்கிறார், ஞானசேகரன் குற்றவாளி பேசியிருக்கிறார் அப்படின்னு சொல்றார், தொடர்ந்து பேசியிருக்கிறார் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி அந்த கோட்டூர் சண்முகம் என்பவர் காவல் அதிகாரியுடன் பேசியிருக்கிறார், அதுபோக இன்னும் ஒரு உயர் காவல் அதிகாரியுடன் அவர் பேசியிருக்கிறார் அப்படின்ற தகவலையும் அவர் பதிவு செய்கிறார். மேலும் பாத்தீங்கன்னா 24ஆம் தேதி பல முறை இந்த ஞானசேகரன் குற்றவாளி அந்த கோட்டூர் சண்முகத்துடன் மொபைல் எண்ணில் பேசியிருக்கிறார் அப்படின்ற தகவலை சொல்றாரு. அதோடு மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா இந்த சண்முகம், கோட்டூர் சண்முகம் என்பவர் அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்களுடன் பேசியிருக்கிறார் அப்படின்ற தகவலையும் அவர் பதிவு செய்கிறார். பல முறை பேசியிருக்கிறார், அது அந்த 24ஆம் தேதி பேசியிருக்கிறார் அப்படின்ற தகவலையும் அவர் பதிவு பண்றாரு. ஸோ இப்போ அதே மாதிரி 24ஆம் தேதி இந்த ஞானசேகரன் கோட்டூர் காவல் நிலைய துறையால் அதாவது அழைத்து செல்லப்பட்டு விசாரிக்கப்பட்டு அவர் விடுவிக்கப்படுகிறார். ஒரு 4 மணி நேரத்திற்குள் அவர் விடுவிக்கப்படுகிறார் அப்படின்ற தகவலையும் அவர் சொல்றாரு. ஸோ அவர் அவர் 4 மணி நேரத்துல அவரை விடுவிச்சுட்டாங்க. 25ஆம் தேதி பாத்தீங்கன்னா எந்த ஒரு செயலும் இல்லை. 25ஆம் தேதி, 26ஆம் தேதி திரும்பவும் அந்த மாணவர்கள் எல்லாம் தன்னிச்சையாக இருந்து ஒரு போராட்டம் நடத்திய பிறகு மீண்டும் இந்த ஞானசேகரனை காவல்துறை கைது செய்கிறது. இது நடந்த விஷயங்கள். இப்ப இதுல பாத்தீங்கன்னா ஒரு புதுசாக ஒரு ஒரு கேரக்டர் அவர் சொல்றாரு. யாருன்னா அது நடராஜன் என்பவர். இந்த கோட்டூர் சண்முகம் நமக்கு தெரியாது. இந்த புதுசாக ஒரு காவல் அதிகாரி அமைச்சர், அப்புறம் அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள். இவங்க புதுசாக சொல்லப்பட்ட ஒரு கேரக்டர் பாத்தீங்கன்னா நடராஜன், அண்ணா யூனிவர்சிட்டியை சேர்ந்த நடராஜன் என்பவர். அந்த நடராஜன் ஒரு கேட் கீப்பர், அந்த செக்யூரிட்டி கேட் கீப்பர் அப்படின்ற மாதிரி சொல்றாரு, கேட் கீப்பர் அப்படின்னு சொல்றாரு. அவருடன் இந்த கோட்டூர் சண்முகம் பல முறை தொலைபேசியில் பேசியிருக்கின்றார், மொபைல் எண்ணில் பேசியிருக்கிறார் அப்படின்ற தகவலும் இந்த சிடிஆரில் இருக்கிறது. ஞானசேகரனிலிருந்து அந்த கோட்டூர் சண்முகம், காவல் அதிகாரி அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் திரும்ப பாத்தீங்கன்னா இந்த கோட்டூர் சண்முகம் அந்த அண்ணா யூனிவர்சிட்டியினுடைய அந்த கேட் கீப்பருடன் பேசியிருக்கிறார் அப்படின்ற தகவலையும் அவர் கொடுத்திருக்கின்றார். ஸோ இது ஒரு மிக முக்கியமான ஒரு சாராம்சம். இந்த அண்ணா யூனிவர்சிட்டியினுடைய அந்த கேட் கீப்பர் அந்த ஒரு கூட அந்த சண்முகம் அவர்கள் பேசியிருக்கிறார் அப்படின்றது தகவலை கொடுத்திருக்கிறார். சரிங்களா? ஏன்னா ஒரு வட்ட செயலாளர், திமுகவினுடைய ஒரு வட்ட செயலாளர் அந்த குறிப்பிட்ட குற்றம் நடந்த குற்றத்திற்கு காரணமான அந்த குற்றவாளியுடன் தொடர்பில் இருந்திருக்கின்றார். அதோடு மட்டும் இல்லாது காவல் அதிகாரியுடன் பேசியிருக்கின்றார். அதோடு மட்டும் இல்லாது அந்த குற்றம் நடைபெற்ற அந்த இடமான அந்த அண்ணா யூனிவர்சிட்டியினுடைய அந்த கேட் சம்பந்தப்பட்ட அந்த நபருடன் அவர் பேசியிருக்கிறார், நடராஜன் என்பவருடன். ஸோ இந்த கருத்துக்கள் எல்லாமே இதன் உள்ளே வருகிறது அப்படின்றது நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த நடராஜன் பற்றியும் நான் வெளியிடுவேன். அவர் என்ன பொறுப்பில் இருக்கிறார், என்ன சம்பந்தமா இருக்கிறார் அப்படின்றதையும் அவர் சொல்லியிருக்கிறார் அப்படின்றத பார்க்கிறோம். இப்போ பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ஜட்ஜ்மெண்ட்ல இந்த ஞானசேகரனுக்கு தடயங்களை அவர் அளித்திருக்கின்றார் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காகவும் அவருக்கு ஒரு தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. ஸோ தடயங்களை அவர் அளித்திருக்கின்றார் என்பது நிரூபணம் ஆகின்றது. சரிங்களா? இப்ப குற்றத்திற்கான தண்டனை கொடுக்கப்பட்டது, இவருடைய குற்றம் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது, குற்றத்திற்கான தண்டனை 30 வருடங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இவை அனைத்துமே வரவேற்கப்பட வேண்டிய விஷயங்கள். ஆனால் இதற்கு அடிஷனலாக சில தகவல்களை அண்ணாமலை சொல்லியிருக்கின்றார். நான் முன்பே சொன்னது போல இந்த கருத்துக்களை அண்ணாமலை முன்பே கூறியிருந்தால் இந்த வழக்கிற்கு இன்னும் வலு சேர்ந்திருக்க கூடும் அப்படின்றது என்னுடைய கருத்து. இருந்தாலும் இப்போது சொல்லியிருக்கின்றார். அப்ப இப்போது சொல்லப்பட்ட இந்த விஷயங்கள், அதாவது இந்த கோட்டூர் சண்முகம், அந்த காவல் அதிகாரி, அதுக்கப்புறம் மா சுப்பிரமணியன் அவர்கள், அதற்கு பிறகு இந்த நடராஜன் அவர்கள், இவர்கள் பற்றி உள்ள விவரங்களை அண்ணாமலை கொடுத்திருக்கின்றார். இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இது இந்த போலீஸ் டிபார்ட்மெண்டினுடைய காவல்துறையினுடைய இந்த சீஃப் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ முதலமைச்சர் அவர்கள் தான். அந்த டிபார்ட்மெண்ட் அவர்கிட்ட தான் இருக்கு. ஸோ இப்போ இதுக்கு பாத்தீங்கன்னா முதலமைச்சர் அவர்கள் என்ன பதில் சொல்ல போறாங்க, இதற்கு என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க, ஸோ இந்த விசாரணையை மறு விசாரணைக்கு அவங்க உத்தரவிடுவாங்களா நீதிமன்றத்தில் அனுமதி பெற்ற பிறகு? ஏன்னா பொதுவாக அது மாதிரி மறு விசாரணை செய்ய வேண்டும் என்றால் அது நீதிமன்றத்தில் அனுமதி பெற வேண்டும். ஏன்னா இந்த வழக்கிற்கு தீர்ப்பானது கொடுக்கப்பட்டு ஆகிவிட்டது. சரிங்களா? இந்த தீர்ப்பு கொடுக்கப்பட்டதுக்கு அப்புறம் இந்த வழக்கிற்கு விசாரணை
வேண்டுமென்றால் அது வந்து நீதிமன்றத்திடமிருந்து பெற்ற பிறகு இந்த அடிஷனல் இது வந்து குற்றம் இல்லையா அப்படின்றத பத்தி இது விசாரிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். இதற்கு வந்து முதலமைச்சர் அவர்கள் வந்து எப்படி இதுக்கு வந்து அவங்க ரியாக்ட் பண்ண போறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். உண்மையிலே வந்து இவர்கள் அனைவரும் குற்றம் சாட்டப்பட்டவர்களாக இருந்தால் நிச்சயமாக இவர்களும் தண்டிக்கப்பட வேண்டியவர்களே, கண்டிப்பாக. அதில் மாறுபட்ட கருத்து எதுவும் இல்லை. ஏனென்றால் இந்த அண்ணா யூனிவர்சிட்டியினுடைய அந்த நடராஜன் அவர்களும் இதில் உள்ளே வந்து வருகிறார் என்று சொல்லும் பொழுது, இந்த வட்ட செயலாளர் அவருடன் நேரில் தொடர்பு இருந்திருக்கின்றார், பேசியிருக்கிறார் என்று சொல்லும் பொழுது அது குற்றத்திற்கான காரணமாக தெரியப்படுகின்றது. ஏனென்றால் இது தமிழ்நாடு முழுவதும் இன்று மக்களிடையே இது பரவலாக பேசப்பட்டு வருகின்றது. ஸோ அப்படின்னு சொல்லும் பொழுது இதற்கான ஒரு சரியான ஒரு அணுகுமுறையை இதில் இந்த 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 தருணத்தில் அது எடுத்தாக வேண்டிய ஒரு கட்டத்தில் அந்த முதலமைச்சர் அவர்கள் இருக்கிறார் அப்படின்றத நம்ம சொல்றோம். நம்ம புரியுதா உங்களுக்கு? அப்ப அதற்கு உண்டான ஒரு எப்படி அவருக்கு வந்து முடுக்கி வைக்கிறார், இதை வந்து எப்படி வந்து அவர் வந்து இதை வந்து செயல்படுத்த போகிறார் அப்படின்றது வந்து நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் நண்பர்களே. நன்றி நண்பர்களே.